எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்களுக்காக தமிழக மக்கள் வந்து என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்காங்க, என்னென்ன வசதிகள் இல்லை, எந்தெந்த தொகுதியில் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து, அதாவது ஆளுங்கட்சியாக முன்னாடி இருந்த திமுகவாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மக்களுக்கு நிறைவேற்றுவாங்க, மக்களை நிம்மதியாக வந்து வச்சுக்குவாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவங்க இந்த இரு கட்சிகளுமே, இருவரும் திராவிட கட்சிகளுமே மக்களுக்கு சொன்னதை செய்யவே இல்லை. தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுக்கும் கொள்ளையடித்த பணங்களை பாதுகாப்பாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்களே தவிர, மக்களுக்கு இந்த அரசு நல்லது பண்ணியிருக்கு, அந்த அரசு நல்லது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி பொறுத்து பார்த்துருந்து இனிமேல் வேணாம், நம்மளே வந்து நேரடியாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் பணியை செய்ய வரலான்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் வந்து முடிவு பண்ணினாங்க. முடிவு பண்ணித்தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. மக்கள் பேராதரவோட இன்னைக்கு முதலமைச்சர் அரியணையில் உட்காந்துருக்காங்க. அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இன்றைக்கி வந்து அவர் நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் 15 நாட்களில் தமிழகத்தில் உள்ள கோயில்கள், பேருந்து நிலையங்கள், கல்விக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், இதுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடுறதுக்காக உத்தரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் 15 நாட்களில் 717 மதுக்கடைகளை வந்து மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதிரடியாக வந்து உத்தரவிட்டிருக்காங்க திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டமாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு படையை உருவாக்கி தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் விஜய் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. மக்கள் இப்போவே வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும், விஜய் அண்ணா, விஜய் என்னுடைய பையன், விஜய் என்னுடைய அண்ணன், விஜய் என்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் பண்ணுவாங்க, நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இனிமேல் அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.